ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நிற்காதபடிக்கும் நம்முடைய முழு இருதயத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜெபங்களுக்கும், விண்ணப்பங்களுக்கும், வேண்டுதல்களுக்கும், ஏக்கங்களுக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய சுயத்தை சார்ந்து இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்து இருக்கும் பொழுது, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில்கள் தாமதமாகவே வரும். அது மாத்திரமல்ல, நம்ம செய்ய போகிற எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். என்னென்ன காரியங்கள் செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அதை அறிக்கை செய்து, ஏசப்பா இந்த காரியத்தை இன்னைக்கு நான் செய்ய போகிறேன், எங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்துட்டு போனீங்களோ அந்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் கடந்து போகும் பொழுதே அதில் கோணலான பாதைகளை கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துவார். தடைகளை மாற்றி போடுவார். எதிரிட்டுக்க சூழ்நிலைகளை நிர்மலமாக்கி போடுவார். சத்துருவின் குறியைகளை மடங்கடிக்க பண்ணுவார். மனுஷருடைய எதிரிட்டிற்கு புயம்பலங்களை செயல்படுத்தாத முடிக்கி காரியங்களை மாறுதலாய் உங்களுக்கு முடிய பண்ணுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் நம் சிரசின் மேல் தங்கும். இந்த நாளையும் சுய புத்தியின் மேல் சாய்ந்து இருக்கிறோம், சுயமாய் யோசிக்கிறோம், சுயமாய் செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து விட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டு அவருடைய பாதத்தில் எல்லா காரியங்களையும் நீங்கள் இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துவார். உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்து தருவார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின நாள். இதில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.